ஹலோ ஆல் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஏஓ கிளாஸஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் ஆல் குட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 9க்கு கீழே வந்துட்டு நம்மளுடைய கிளாஸ் 11 பார்க்க போறோம். டைட்டில் பாலிசிஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் லிபரலைசேஷன். 2 டாபிக்ஸ் செப்பரேட் டாபிக்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி 10 கிளாஸஸ் ஆல்ரெடி கத்தம் ஓகே முடிச்சாச்சு. ஸோ என்னென்ன பார்த்துருப்போன்றது ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது. ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோங்கிறத மட்டும் சொல்றேன். எம்எஸ்பி பார்த்தோம். ஓகே, இதெல்லாம் எதுக்கு கீழே வரும்? அக்ரிகல்ச்சர் பிரைஸ் பாலிசிக்கு கீழே வரும். எம்எஸ்பி, ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ், இஷ்யூ பிரைஸ், அதுக்கு அடுத்து வந்துட்டு வேற என்னென்னலாம் பார்த்துருப்போம். இஷ்யூ பிரைஸ், சீலிங் பிரைஸ், ஃப்ளோர் பிரைஸ், இதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? சிஏசிபி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சிஏசிபி ரெக்கமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த பிரைஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும், எந்த பிரைஸை விட அதிகமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி எம்எஸ்பி வந்துட்டு 2024ல எப்படி இருக்கு, ப்ரீவியஸ் இயர்க்கு கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதெல்லாம் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸ் போவோமா? இன்னைக்கு டாபிக் என்ன சொன்ன மாதிரி பாலிசிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு டாபிக், அதுக்கடுத்து எக்கனாமிக் லிபரலைசேஷன், இந்த ரெண்டும் பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு நபார்டுடைய ஒரு பிடிஎஃப்ல இருந்து நான் எடுத்தது. அவங்க இதை கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்க வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிக்கிறீங்களோ என்னமோ, ஆனா இந்த 2001 to 20 அப்படிங்கிறது ஒரு ரீசென்ட்டுக்கான அக்ரிகல்ச்சரல் பாலிசிஸ். ஓகேவா? ஸோ இதை நீங்க நல்லா படிச்சு 2001ல இருந்து 2020 வரைக்கும் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்னு படிச்சுக்கோங்க. பட் டீடைல்டா எது படிக்கணும் அப்படின்னா, ஈனாம் எப்போ லான்ச் ஆனது, அப்புறம் ஏபிஎம்சி ஆக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி ஆக்ட் வந்தது எப்போ, அதுக்கடுத்து மாடல் ஏபிஎம்சி ரூல் வந்தது எப்போ 2003ல ஆக்ட் வந்திருக்கு, 2007ல ரூல் வந்திருக்கு. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈனாம் எப்போ லான்ச் ஆனது 2015, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2016ல நீத்தி ஆயோக் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2017ல டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம் எப்போதைக்குள்ள டபுள் பண்ணும் சொன்னாங்கன்னா 2022க்குள்ள டபுள் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு 2017ல இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட், 2020ல இந்த ஃபார்ம் பில் இம்பார்ட்டன்ட். இது டீடைல்டா நான் இன்னைக்கு கிளாஸ்லயே சொல்றேன். ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க டீடைல்டா படிச்சுக்கோங்க, இப் இன் கேஸ் உங்களுக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா. பட் எந்த இயர்ல என்ன வந்திருக்குன்றது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேப்பர் 1 அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் இல்லாம ஜென்ரலுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதே இல்லாம வேரியஸ் ஸ்கீம்ஸ் இருக்கு. அதே என்னென்ன ஸ்கீம்ஸ், இதனால அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் எதுக்காக அந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்துட்டு எந்த இயர்ல வந்துட்டு எந்த கான்செப்ட் வச்சு வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னா நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இந்த ஸ்கீம் வந்துட்டு எதுக்கு கீழே வந்துச்சுன்னா, என்ஏபிசிசி அப்படின்னு என்ன, நேஷனல் ஆக்ஷன் பிளான் கிளைமேட் சேஞ்ச். இந்த ஒரு ஆக்ஷன் பிளான்ல 8 மிஷன் விட்டாங்க. ஓகேவா? 8 டிஃப்ரெண்ட் மிஷன்ஸ். என்னென்ன? சோலார் மிஷன், சோலார் செகண்ட் வந்துட்டு என்ஹான்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி, என்ஹான்ஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி. அதுக்கு அடுத்து வந்து சஸ்டைனபிள் ஹேபிட்டாட் மெயின்டைன் அப்படிங்கிறது, சஸ்டைனபிள் ஹேபிட்டாட். அதுக்கடுத்து வாட்டர் மிஷன், வாட்டரை வந்துட்டு வாட்டருக்காக வந்து மிஷன், சஸ்டைனபிள் வாட்டர் யூஸ். அதுக்கடுத்து சஸ்டைனிங் ஹிமாலயன் ஈகோசிஸ்டம், ஹிமாலயன் ரீஜன்ல நேச்சுரல் ரிசோர்ஸ் கன்சர்வேஷனுக்காக இது வந்து ஹிமாலயன் ஈகோசிஸ்டம். கிரீன் இந்தியா மிஷன், கிரீன் இந்தியா மிஷன். அதுக்கடுத்து நம்மளுடைய இந்த நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஃபைனலா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்சுக்கு நாலேஜ் கொடுக்கணும். இந்த 8 மிஷன், ஒன் ஆஃப் திஸ் 8 மிஷன்ஸ் தான் நம்மளுடைய என்எம்எஸ்ஏ, நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இதோட எய்ம் என்னன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்துட்டு சஸ்டைனபிள் யூஸ் பண்ணணும், அதை அழிச்சிடக்கூடாது, கன்சர்வ் பண்ணணும். அது அப்படி நேச்சுரல் ரிசோர்ஸை கன்சர்வ் பண்ணி நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் இதோடைய மெயின். இது எப்போ ஆப்ரேஷனலைஸ் ஆச்சுன்னா 2014-15ல ஆப்ரேஷனலைஸ் ஆச்சு. அண்ட் இதோட எய்ம் என்னன்னா, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி மட்டும் இல்லாம சஸ்டைனபிலிட்டி, ரெனிமிரேஷன், கிளைமேட் ரெசிலியன்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணுவோம். இதோட மெயின்.
அது இல்லாம நம்மளுடைய அடுத்த ஸ்கீம் என்னன்னு பார்த்தா பிகேவி அப்படின்னா பரம்பர கிருஷி விகாஸ் யோஜனா. இது எப்போ லான்ச் ஆனிச்சுன்னா 2015ல லான்ச் ஆச்சு. இது ஒண்ணும் இல்ல. நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம்ல என்எம்எஸ்ஏ நேஷனல் மிஷன் ஆன் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் அதனுடைய ஒரு எக்ஸ்டெண்டட். ஸோ இந்த என்எம்எஸ்ஏ அப்படிங்கிறது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். சிஎஸ்எஸ்னா சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அதுக்கப்புறம் இந்த பிரதான் மந்திரி கிருஷி விகாஸ் யோஜனா எதனுடைய காம்பனன்ட் சாயில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் காம்பனன்ட். ஆனா இது ஒண்ணுமே என்எம்எஸ்ஏயோட ஒரு எக்ஸ்டெண்டட். என்எம்எஸ்ஏ நேச்சுரல் ரிசோர்சஸ் அழிக்காம நம்ம கன்சர்வ் பண்ணி நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதுல என்னன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்க ப்ரொமோட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல வந்த யோஜனா தான் இந்த பேப்பரம் கிருஷி விகாஸ் யோஜனா. ஸோ இதனால என்ன ஆச்சு, சாயில் ஹெல்த் அல்டிமேட்டா இம்ப்ரூவ் ஆகுது. அதனால தான் இந்த யோஜனா வந்து. நெக்ஸ்ட் யோஜனா என்னன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இது ஒரு இரிகேஷன் ரிலேட்டட் யோஜனா. இந்த யோஜனா எந்த மைண்ட்ல வச்சு கொண்டு வந்தாங்க, எல்லா ஃபீல்டுக்குமே தண்ணி போகணும் அப்படிங்கிறது. எக்ஸ்டெண்டிங் இரிகேஷன் கவரேஜ் டு எவ்ரி ஃபீல்டு, எல்லா ஃபீல்டுக்குமே வாட்டர் அவைலபிளா இருக்கணும். இவங்களுடைய மெயின் மோட்டிவ் என்னன்னா மோர் கிராப் பேக் கிராப். ஸோ இப்படிங்கும் போது என்ன கான்செப்ட், மைக்ரோ இரிகேஷன் என்ஹான்ஸ் பண்றதுக்காக வந்த ஒரு யோஜனா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இது எப்போ வந்துச்சுன்னா ஜூலை 2015ல வந்து லான்ச் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து ஈனாம். ஈனாம்னா ஒண்ணும் இல்ல, எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஓகே. ஸோ நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்னா அதுக்கு கான்செப்ட் என்ன, ஒரு வில்லேஜ்ல ஒரு மார்க்கெட்னு இல்லாம நேஷனல் லெவல்ல இந்தியா லெவல்ல ஒரே மார்க்கெட், அதுக்குள்ள எலக்ட்ரானிக் மார்க்கெட். ஸோ யார் வேணா எங்கே உட்காந்து அக்சஸ் பண்ணலாம். சென்னை தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஃபார்மர் வந்துட்டு அவங்களுடைய ப்ராடியூசஸ மும்பைலயோ டெல்லிலயோ இருக்கிற ஒரு ட்ரேடர் கிட்ட கூட விற்கலாம். அதுதான் இந்த ஈனாக்குரிய கான்செப்ட். எப்போ வந்துச்சுன்னா ஏப்ரல் 2016ல லான்ச் ஆயிருக்கு. எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்குள்ள வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும், மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். இவருடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீம்லெஸ் ட்ரேடிங். யாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது மார்க்கெட்டிங். அவங்களுக்கு எந்த பெட்டர் பிரைஸ் எங்க கிடைக்குதோ அங்க வித்துக்கலாம். அது எலக்ட்ரானிக் மீடியாவை வச்சு வித்துக்கலாம். ஸோ இட் மேக்ஸ் அ யூனிஃபைட் நேஷனல் மார்க்கெட். நாடு முழுவதும் ஒரே மார்க்கெட்டா பண்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ், பையர்ஸ் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய கூட டிஸ்பிளே பண்ண அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் மீடியா டிஸ்பிளே பண்ண ட்ரேடர்ஸ் பார்த்து அவங்களுக்கு வேணும் அதை வாங்கி. ஸோ இதுல இன்னொன்னு என்ன கான்செப்ட்னா பிசிக்கல் மண்டிஸ். ஃபார்மர்ஸ் கிட்ட அவ்வளோ வந்துட்டு டிஜிட்டல் நாலேஜ் இருக்காதா. ஸோ பிசிக்கல் மண்டிஸ் இருக்குல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற மார்க்கெட்டை, அந்த மார்க்கெட்டை வந்து டிஜிட்டல் நெட்வொர்க் வச்சு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அங்க இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு இதை டேக் கேர் இஃப் இன் கேஸ் எனி ப்ராப்ளம் அக்கர்ஸ். ஓகேவா. இட் கனெக்ட்ஸ் பிசிக்கல் மண்டிஸ், நம்மளுடைய ஊர்ல இருக்கிற பிசிக்கல் மண்டிஸ் டிஜிட்டல் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி. நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இது நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ரீசெண்டா இருக்கிற ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ இது என்னது, ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ லான்ச் ஆச்சு, 2016ல லான்ச் ஆச்சு. இது ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். யார் லான்ச் பண்ணதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ணும். எப்படி அஃபோர்டபுள் கிராப் இன்சூரன்ஸ் கொடுத்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனை சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது இதனுடைய ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிஸ்க் கவர். காம்ப்ரிஹென்சிவ்னு மீனிங் என்ன, எல்லாத்தையுமே கவர் பண்ணும். சோயிங்க்கு முன்னாடி வர்ற ப்ராப்ளம் இல்ல, சோ பண்ணதுக்கு அப்புறமா இல்ல ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ் இருக்கும், அது பெஸ்டால இருக்கு, டிசீஸால இருக்கு, இல்ல வெதர் கண்டிஷனால இருக்கு, எந்த ஒரு ப்ராப்ளம்னால கிராப் ஃபெயிலியர் ஆகும், இந்த பிரதான் மந்திரி ஃபசல் யோஜனா நம்ம நம்மளுடைய இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஒரு ஏரியா அப்ரோச் பேசிஸ் அப்படின்னு 2 அப்ரோச் இருக்கு. ஒன்னு வந்துட்டு இண்டிவிஜுவல் அப்ரோச், இன்னொன்னு ஏரியா அப்ரோச். இண்டிவிஜுவல் அப்ரோச்னா தனித்தனியா இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கு பார்த்து அவங்களுடைய இன்சூரன்ஸ் கொடுக்குறது. ஏரியா அப்ரோச்னா ஒரு ஏரியா இருக்குன்னா அந்த ஏரியா மொத்தானிக்கு ஒரே அந்த மொத்த ஏரியாக்குமே ஒரே இன்சூரன்ஸ் பேஸ்டா இருக்கும். அதுதான் ஏரியா அப்ரோச் பேசிஸ். ஓகே. அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பே பண்ணுவாங்கல்ல, அந்த அமௌண்டா இருக்கும், இல்ல அவங்களுக்கு வரக்கூடிய அமௌண்டா இருக்கும், எல்லாமே வந்துட்டு ஒரு ஏரியாவுக்கு பொறுத்து தான் இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஏரியா அப்ரோச் பேசிஸ். இதனுடைய கவரேஜ் பார்த்தா நம்ம முன்னாடியே சொல்லி
காம்ப்ரிஹென்சிவ் ஸ்கீம். ஸோ ப்ரீ ஹார்வெஸ்ட் முன்னாடி ஏதாவது லாஸ் இருந்தாலும் சரி, ஹார்வெஸ்ட்க்கு அப்புறம் லாஸ் இருந்தாலும் சரி, அது நேச்சுரல் கெலாமிட்டிஸா இருந்தாலும் சரி, பெஸ்ட்டா இருந்தாலும், டிசீஸா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. இது இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் எதுக்கு சிக்னிஃபிகன்ஸ்னா இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா February 4, 2022ல 36 crore ஃபார்மர் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு இந்த யோஜனாக்கு. இந்தியால ஆல்ரெடி வந்துட்டு இந்தியன் ருபீஸ்ல 1,07,059 crores ஆல்ரெடி பே பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் 2022 February 4. ஓகே, இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பாத்தீங்கன்னா இது இன்டெகிரேட்ஸ் மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நிறைய பேர் இன்டெகிரேட் பண்ணும். அண்ட் இட் இஸ் அ சிங்கிள் பிளாட்ஃபார்ம், ஒரே பிளாட்ஃபார்ம்ல நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்துட்டு கம்பைன் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா, எதுக்காக? கிராப் இன்சூரன்ஸ் பெர்ஃபார்மர்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஓகே, இதுதான் அவங்களுடைய கான்செப்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2016ல வந்துச்சு இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஏரியா அப்ரோச் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா 36 crore ஃபார்மர் அப்ளிகேஷன் வந்திருக்கு February 4, 2020 வரைக்கும் மட்டும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். இது February 19, 2015ல லான்ச் ஆயிருக்கு. இதுவுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இது எதுக்காகன்னா ஃபார்மர்ஸ்க்கு இந்த சாயில் ஹெல்த் கார்டை கொடுப்பாங்க. அந்த சாயில் ஹெல்த் கார்டுல என்னென்ன இருக்கும்னு பார்த்தா ஸ்பெசிபிக் ரெக்கமெண்டேஷன், கிராப் ஸ்பெசிபிக் ரெக்கமெண்டேஷன். இந்த கிராப் க்ரோ பண்றாங்கன்னா இந்த கிராப்க்கு இவ்வளோ ஃபர்டிலைசர் வேணும், அந்த சாயில் அசஸ் பண்ணி உங்க சாயில ஏற்கனவே இவ்வளோ நைட்ரோஜன் இருக்கு, இவ்வளோ பாஸ்பரஸ், இவ்வளோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இவ்வளோ பொட்டாசியம், நீங்க இந்த கிராப்க்கு இவ்வளோ அப்ளை பண்ணா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த சாயில் ஹெல்த் ஸ்கீம். இதனால என்ன நடக்கும்? வேஸ்டேஜ் ஆஃப் ஃபர்டிலைசர், ஹெவி அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்டிலைசர், மினிமைசேஷன் அந்த மாதிரிலாம் இதனால பெனிஃபிட் அடையலாம். ஓகேவா, நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது சம் மேஜர் ஸ்கீம்ஸ் யோஜனாஸ் அது ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்தியால. அண்ட் அதனால ஃபார்மர் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்காகவும் வந்து சில யோஜனாஸ் ஆஃப் பாலிசிஸ். இது ஒரு மைனர் ஸ்கீம்ஸ், அவ்வளோ வெயிட்டேஜ் கிடையாது. பட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராமின் பந்தன் யோஜனா, அதுக்கு பேர் என்ன? ரூரல் குடோன் ஸ்கீம் 2001ல வந்து ஏற்கனவே இதை நம்ம பார்த்துப்போம். நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ். லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம் நம்ம ஏற்கனவே பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பார்த்தோமோ அது கிராப்ஸ்க்கு மட்டும். இது லைஃப் ஸ்டாக்கு வந்தது. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா 10th 5-year பிளான்ல அண்ட் 10th to 11th 5-year பிளான் இன் பிட்வீன்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது ஒரு பைலட் பேசிஸ். பைலட் பேசிஸ்னா எல்லா ஏரியாலையும் ஒரு ஃபியூ செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸ் இங்க பண்ணிருக்காங்க. அன்செலக்டட் டிஸ்ட்ரிக்ஸ் மட்டும் பைலட் பேசிஸ் ஒர்க்காக தான் பாக்குறதுக்காக இம்ப்ளிமெண்ட். இதுல வந்துட்டு என்னன்னா ஃபார்மர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் டு ஃபார்மர்ஸ் அண்ட் கேட்டல் ட்ரேடர்ஸ்க்கு, யாரெல்லாம் வந்துட்டு அனிமல்ஸ் லைஃப் ஸ்டாக் வச்சிருக்காங்க. லைஃப் ஸ்டாக்னா என்ன? கவ், பஃபெலோ, பவுல்ட்ரி, ஷீப், போட்டு, கேமல் எல்லாமே கவர் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக வந்த ஸ்கீம் லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஸ்கீம். அதுக்கடுத்து மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட். இது இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி ஒரு வாட்டி இது ஜேஆர்எஃப்ல கேட்டு மைக்ரோ இரிகேஷன் ஃபண்ட் அப்படின்ட்டு வந்துட்டு எதுக்காகனா ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், அதுக்கடுத்து ட்ரிப் இரிகேஷனை எய்ம் பண்ணி வந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இரிகேஷன் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகம், வாட்டர் வேஸ்டேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மி. அதனால மைக்ரோ இரிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வந்த ஸ்கீம். ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 5,000 crore ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரு கீழே இது வரும்னா நபார்ட், நம்மளுடைய நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்க்கு கீழே இது வரும். 2019-20 இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. மைக்ரோ இரிகேஷன் இதுவுமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஃபார்ம் பில்ஸ் 2020. ஏன் இதை பத்தி வந்துட்டு எல்லாரும் ரொம்ப பேசினாங்க அப்படின்னா இதுல வந்துட்டு 3 பில்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஃபார்ம் பில்ஸ் 2020 எப்போ வந்துச்சு? 2020ல வந்திருக்கு. ஓகேவா, இது ஃபார்ம் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 3 ஆக்ட்ஸ் இருக்கு. அந்த 3 ஆக்ட்ஸை எப்போ கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் இனிஷியேட் பண்ணாங்க. எப்போ இனிஷியேட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் 2020. டேட் ஞாபகம். செப்டம்பர் 2020 பார்லிமெண்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியேட். அதுக்கடுத்து இந்த 3 பில்ஸ் என்னன்னா ஃபார்மர் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன், அக்ரிமெண்ட் ஆஃப் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்மர் சர்வீஸ் பில் 2020, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் ஃபார்மர்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் பில் 2020, எசென்ஷியல் கமோடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2020. இந்த 3 பில் தான் வந்துச்சு. ஓகேவா, இதுல வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இல்லை, இதுல வந்துட்டு பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? எம்எஸ்பி இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம்ல, இனிமே அந்த மாதிரி எம்எஸ்பி அதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம், பிரைஸ் அஷூரன்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்துட்டு
ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்றது. அதாவது பிரைவேட் கம்பெனிஸ் வந்துட்டு மெயினா வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணிக்கலாம். அவங்க வந்துட்டு கான்ட்ராக்ட் ஃபார்மிங்க்கு போலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. எசென்ஷியல் கமோடிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டைன் கமோடிட்டீஸ்க்கு வந்துட்டு ஃபிக்ஸ்டா இருந்துச்சு. இனிமே அந்த மாதிரி எசென்ஷியல் கமோடிட்டீஸ்க்கு அப்படிங்கிறத வந்துட்டு இப்போ எசென்ஷியல் கமோடிட்டீஸ் பில் அப்படின்னு சொல்லி 1955ல வந்துச்சு. ஓகேவா? எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஆக்ட். இதுல என்னன்னா சில கமோடிட்டீஸ் எல்லாம் ரொம்ப எசென்ஷியல் கமோடிட்டீஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இன்கேஸ் அந்த கமோடிட்டீஸ் பிரைஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கவர்மெண்ட் போய்கிட்டு ரூல் பிளே பண்ணி அதை குறைக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் இருந்துச்சு. பட் இந்த பில்லுக்கு கீழே என்னன்னா இனிமே அந்த மாதிரி ஒரு எசென்ஷியல் கமோடிட்டீஸ் ஒண்ணு இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பில் வந்ததுக்கு அப்புறம் ஹோம்ஸ் இல்லை இது எங்களுக்கு ஃபேவரா இல்ல வேணாம் சொல்லி அப்போஸ் பண்ணி ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நடந்து December 1, 2021 ஃபார்மலா வந்துட்டு கவர்மெண்ட் சரி இனி இது வேணாம் இந்த ஃபார்ம் பில்லுன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி கேன்சல். ஸோ எப்போ September 2020ல வந்துட்டு இந்த 3 ஆக்ட் வந்துச்சு. December 1, 2021ல வந்துட்டு இந்த 3 ஆக்ட் கேன்சல் பண்ணாங்க. அண்ட் இதுதான் அந்த 3 ஆக்ட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டாபிக் என்ன சொன்ன? எக்கனாமிக் லிபரலைசேஷன். இந்த டாபிக் நம்ம இப்போ எக்கனாமிக் லிபரலைசேஷன் அப்படின்னா என்னன்னா பாலிசியை சேஞ்ச் பண்றது. சீரீஸ் ஆஃப் பாலிசி சேஞ்சஸ். முன்னாடி ஆக்சுவலி டாக்ஸ் இருக்கும், டேரிஃப் இருக்கும், கோட்டா இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல இருக்கும். ஓகேவா? இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஒரு கண்ட்ரிக்கு நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்றோமோ இல்லை இம்போர்ட் பண்றோம்னா செட் ஆஃப் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் லிபரலைஸ் பண்ணி கொடுக்குறது. யாராவது லிபரலா இருக்காங்க அப்படின்னா என்ன? நீங்க சார் லிபரலா இருக்காங்க, மேம் லிபரலா இருக்காங்கன்னு என்ன ஸ்ட்ரிக்டா இல்லாம கொஞ்சமா வந்துட்டு ஃப்ரீ பண்ணி விட்டுறது. அதுதான் எக்கனாமிக் லிபரலைசேஷன். ஓகே. ஸோ இது எந்த எய்ம்ல பண்ணாங்கன்னா கண்ட்ரியோடைய எக்கனாமி, நம்மளுடைய கண்ட்ரியோடைய எக்கனாமியை வேர்ல்ட் லெவல்ல கொண்டு போகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல பண்ணாங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா நம்ம கண்ட்ரியில இருக்கிற செக்டார்ஸை மார்க்கெட் ஓரியன்டாவும் கன்சப்ஷன் ட்ரிவனாவும் கொண்டு போகணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவை வச்சு பண்ணது. இதோடைய கோல் என்ன? நம்மளுடைய கண்ட்ரியில இருக்கிற செக்டார்ஸ்ல பிரைவேட் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றது. ஓகேவா? நம்ம லிபரலைஸ் பண்றோம்னா என்ன நடக்கும்? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா நடக்கும், பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நம்ம அச்சீவ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கான்செப்ட்ல வந்து எக்கனாமிக் லிபரலைசேஷன். இந்த எக்கனாமிக் லிபரலைசேஷன் வந்துட்டு 1991ல வந்துச்சு. ஓகேவா? ப்ராமினன்ஸா ஸ்டார்ட் ஆனது எப்போ? 1991ல ஸ்டார்ட் ஆச்சு. 3 மெயின் திங்ஸ்: லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். LPG அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், ரிஃபார்ம்ஸ். ஒன்னொன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். அது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் குளோபலைசேஷன். குளோபலைசேஷன்னா இந்த டெஃபினிஷன் படிக்கும்போது ரொம்ப ஏதோ மாதிரி இருக்கும். பட் தமிழ்ல சொல்லணும் எல்லாருக்குமே எல்லா பொருளும் கிடைக்கும். பொருளும் மட்டும் இல்லை, குட் ப்ராடக்ட் மட்டும் இல்லை, அது ஒரு கம்யூனிகேஷனா இருக்கட்டும், இல்லை ஒரு டெக்னாலஜியா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு சர்வீஸா இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா பீப்புளும் எல்லா கண்ட்ரில இருக்கிற ஒரு திங்கை வந்துட்டு ஆக்சஸ் அதுதான். ஸோ இன்க்ரீசிங் இன்ட்ராக்ஷன் அமௌங் தி மெம்பர் கண்ட்ரிஸ். இப்போ இன்கேஸ் இவ்வளோ இருக்குன்னா அங்க உள்ள இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு கூட இன்ட்ராக்ஷனை அதிகப்படுத்துறது. அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்ன? எக்ஸ்போர்ட் டிவைடட் பை இன்புட். டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேடா இருக்கட்டும், இல்ல ஏதாவது இன்புட்டை வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றதா இம்போர்ட் பண்றதா இருக்கட்டும், டெக்னாலஜி ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறோம்னா அது ஈஸியா மூவ் ஆன் ஆகுறதா இருக்கட்டும், இல்ல ஒரு நாலேஜ் வந்துட்டு ஒரு கண்ட்ரில ஒரு நாலேஜ் இருக்குன்னா அது எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது. குளோபலைசேஷன்னா என்ன? எவ்ரிஒன் ஷுட் கெட் ஆக்சஸ் டு ஆல் தி திங்ஸ் தட் இஸ் அவைலபிள் இன் தி வேர்ல்ட். அதுதான் கான்செப்ட். செகண்ட், லிபரலைசேஷன். ஸோ லிபரலா இருக்கிறதுனா என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி லிபரலா இருக்கிறதுனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, எந்த ஒரு தடை இல்லாம இருக்குது. ஸோ முன்னாடி வந்துட்டு கவர்மெண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிலாக்ஸ் பண்றது லிபரலைசேஷன். இப்படி பண்ணும்போது என்ன இருக்கும்? இப்போ டாக்ஸ் இருக்கு, டேரிஃப் இருக்கு, கோட்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன? நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்க்கு குறைக்கணும் அப்படின்றது. இது டேரிஃப்னா இம்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு டாக்ஸ் போடுறது,
கோட்டானா குவான்டிட்டி ஆஃப் இம்போர்ட்டை வந்துட்டு குறைக்கிறது, இல்லை குவான்டிட்டி ஆஃப் எக்ஸ்போர்ட்டை குறைக்கிறது. ஸோ இதெல்லாம் இல்லாம ரிலாக்ஸ் பண்றது லிபரலைசேஷன். அடுத்து பிரைவேட்டைசேஷன். பிரைவேட்டைசேஷன் என்ன? கவர்மெண்ட் கிட்ட இருந்து கவர்மெண்ட்டுடைய ஓனர்ஷிப் பிரைவேட்டைசேஷன் அதுதான் பிரைவேட்டைசேஷன் அப்படிங்கிறது. டிரான்ஸ்பர் ஆஃப் அசெட் ஆர் சர்வீசஸ் பப்ளிக், அதாவது கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிரைவேட் ஓனர்ஷிப்க்கு மாத்துறது. என்ன மோட்டிவ் வச்சு பண்ணுவாங்கன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெவலப் ஆகணும் அப்படி. ஏன்னா பிரைவேட்டைசேஷன் பண்ணும்போது ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும், நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன? காம்படிட்டிவ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டைம்லி அண்ட் குவாலிட்டி அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், எந்த ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸும் இல்லாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது இந்த பிரைவேட்டைசேஷன். இதுதான் 3. குளோபலைசேஷன்னா எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கணும். லிபரலைசேஷன் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் இருக்கும். பிரைவேட்டைசேஷன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பிரைவேட்க்கு ஓனர்ஷிப்பை மாத்தி கொடுக்குறது, அது பிரைவேட்டைசேஷன். இதுதான் வந்துட்டு மேஜர் எக்கனாமிக் லிபரலைசேஷன், எல்பிஜி அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்பிஜி. இதுவுமே இம்பார்ட்டன்ட். எப்போ வந்துச்சுன்னா 1991. தட்ஸ் இட். கிளாஸ் ஓவர். இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம், ஓகேவா? என்னென்ன பார்த்தோம் இன்னைக்கு? அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் பாலிசிஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்னு பார்த்தோம். அதுக்கடுத்து லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்த்தோம். எக்கனாமிக் லிபரலைசேஷன் அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் பாலிசிஸ்ல மேஜரா வந்துட்டு அக்ரிகல்ச்சருக்கான பாலிசிஸ் என்னென்ன வந்திருக்கு, யோஜனாஸ் என்னென்ன வந்திருக்கு, அது எதுக்காக அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட்காக என்னென்ன வந்திருக்கு சொல்லி பார்த்தோம். ஸோ அதுல இம்பார்ட்டண்டா ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொன்ன மாதிரி மாடல் ஏபிஎம்சி ஆக்ட் எப்போ வந்துச்சு? ரீகால் பண்ணுங்க பாப்போம். 2003ல. அதுவே மாடல் ஏபிஎம்சி ரூல் எப்போ வந்துச்சு? 2007ல. அதுக்கடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன? நம்ம எலக்ட்ரானிக் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். அதனுடைய கான்செப்ட் என்ன? கண்ட்ரியில இருக்கிற எல்லா கூட்ஸுமே வந்துட்டு ஒரு காமன் மார்க்கெட்டா அதுவும் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது 2015ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கடுத்து டபுளிங் ஃபார்மர்ஸ் இன்கம். இது எப்போ வந்துச்சு? 2017. எப்போக்குள்ள டபுள் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க? 2022க்குள்ள டபுள் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து வேற என்ன பார்த்தோம்? ஃபார்ம் பில். அது ஒரு இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஃபார்ம் பில்ல வந்துட்டு ஃபார்ம் பில் வந்தது எப்போ? 2020. எவ்வளோ ஃபார்ம் பில்ஸ் வந்துட்டு? 3 ஃபார்ம் பில். எப்போ? கரெக்டா செப்டம்பர் மாசம் சொன்னாங்க. ஆனா நவம்பர் 1ல வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை, ஆக்சுவலி இயர் மொத்தம் பிரச்சனையாச்சு. கரெக்டா டிசம்பர் 1ல வந்துட்டு அதை ரீஅப்பீல் பண்ணாங்க. அந்த ஃபார்ம் பில்ல கேன்சல் பண்ணாங்க. நவம்பர் 1ல அனௌன்ஸ் பண்ணாங்க கேன்சல் பண்றோம்னா, டிசம்பர் 1ல அபிஷியலா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, அழிச்சிருவோமா இது? நெக்ஸ்ட் இது இல்லாம சில யோஜனாஸ் பார்த்தோம், கரெக்டா? என்னென்ன யோஜனாஸ் பார்த்தோம்? ரீகால் பண்ணுங்க. அப்படி என்னென்ன யோஜனாஸ் பார்த்தோம்? இந்த யோஜனாஸ் இயர்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் யோஜனா என்ன? நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இந்த பார்த்தோமா? இது எப்போ வந்துச்சு? 2014 to 15 சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சருக்காக வந்தது. அதுக்கடுத்து பிரதான் மந்திரி கிருஷி விகாஸ் யோஜனா. எதுக்காக வந்துச்சு? ஆர்கானிக் 2015ல ஆர்கானிக் ஃபார்மிங்காக வந்தது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. இதுக்கு இரிகேஷன் பர்பஸ்க்காக. இதுவே 2015. பெர் கிராப் மோர் கிராப், அது இதனுடைய ஸ்லோகன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெர் கிராப் மோர் கிராப். ஓகே. அதுக்கடுத்து வேற என்ன பார்த்தோம்? ஈனம் பார்த்தோமா? அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிரசண்டா இருக்கிற ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். 2016ல வந்திருக்கு. காம்ப்ரிஹென்சிவ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாம சாயில் ஹெல்த் கார்டு. ஓகே, அது பார்த்தோமா? சாயில் ஹெல்த் கார்டு அது 2015 லான்ச். இதெல்லாம் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாலிசிஸ் ஆர் யோஜனாஸ் இன் இந்தியா. அதுக்கு அடுத்து பார்த்த டாபிக் என்ன? எக்கனாமிக் லிபரலைசேஷன். எக்கனாமிக் லிபரலைசேஷன் பொறுத்த வரைக்கும் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்பிஜி. எந்த இயர்? 1991. குளோபலைசேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. குளோபலைசேஷன் எல்லாருக்கும் எல்லா குட்ஸ் கிடைக்கணும். லிபரலைசேஷன்னா என்ன? லிபரலைசேஷன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம மூவ் பண்ணணும். பிரைவேட்டைசேஷன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்து பிரைவேட்க்கு ஓனர்ஷிப்பை மாத்தி கொடுக்கறது, அது பிரைவேட்டைசேஷன். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எய்ம் பண்ணி இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளவுதான் இன்னைக்கோட கிளாஸ். அதுக்கடுத்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். So, DASH aims to sustain and improve agricultural productivity by promoting conservation and sustainable use of natural resources.
என்ன மிஷன் இது? நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இது ஒன் ஆஃப் தி 8 மிஷன்ஸ் ஆஃப் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மோர் கிராப் பர் டிராப் அப்படிங்கிறது எதனுடைய தீம்? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. எப்போ வந்தது? 2015 வந்தது. The e-NAM works under எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே ஒர்க் ஆகுது? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்ன அப்ரோச்ல? ஏரியா அப்ரோச். நான் முன்னாடியே சொன்ன 2 அப்ரோச் இருக்கு. இண்டிவிஜுவல் அப்ரோச் ஒன்று, ஏரியா அப்ரோச் ஒன்று. இண்டிவிஜுவல் அப்ரோச்ல இண்டிவிஜுவல் ஃபார்மரை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏரியா அப்ரோச்ல ஒரு ஏரியா, ஒரு பிளாக் இல்ல ஒரு வில்லேஜை கன்சிடர் பண்ணுவாங்க. எக்கனாமிக் லிபரலைசேஷன் கெயின்ட் ப்ராமினன்ஸ் இன் 1991. And yeah, we are done with our class. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல இந்த யோஜனாஸ் இயர்ஸ் என்ன கான்செப்ட், அது மட்டும் அந்த தீம் என்ன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ். ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கேப் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அட்டஸ்டிச்சில் உட்காந்து படிங்க. அதுக்குன்னு ஒரு நாள் படிச்சுட்டு 4 நாள் ரெஸ்ட் எடுக்காதீங்க. எப்படி படிக்கணும்னா தினமும் கன்சிஸ்டண்டா படிக்கணும். ஒரு நாளைக்கு 1 hour 2 hour படிச்சாலும் கன்சிஸ்டண்டா படிங்க. அண்ட் பை.